அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் தினமும் ஆசையுடன் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்க மிகவும் எளிமையான வழி. அது என்ன மெத்தட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி, பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம். நேர்மறையான எளிமையான வாக்கியங்களாக நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். சிம்பிளா, அதே நேரத்தில் பாசிட்டிவான வாக்கியங்களாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சில முறைகள் அந்த வாக்கியங்களை உணர்வு பூர்வமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாக்கியங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஒன்ஸ் அந்த வாக்கியங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்த பிறகு அந்த வாக்கியத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுல ரொம்பவுமே முக்கியமான விஷயம், நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ், அந்த வாக்கியம் பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் இருக்கணும் அல்லது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் இருக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களாக நம்ம அமைக்க கூடாது. ஃபியூச்சர் டென்ஸ்ல வாக்கியங்களை அமைத்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. எதிர்பார்ப்பு மனநிலையிலேயே அந்த வாக்கியங்கள் நம்மை வைத்திருக்கும். சோ அஃபர்மேஷன் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடன் அன்புடன் பேசிக்கொண்டே இருப்பதற்கான அந்த சென்டென்ஸை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ வாக்கியங்களை நீங்க அமைக்க வேண்டிய வேலை கிடையாது. ஜஸ்ட் இந்த வாக்கியத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்டை பார்த்திருக்கோம். ஆனால் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எதையுமே நம்ம வேற எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திருப்போம். ஆனால் இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். தமிழ்ல தான் சொல்லணும், இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய மொழி எதுவோ, எந்த லாங்குவேஜ்ல இந்த சென்டென்ஸை சொன்னா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லலாம். அடுத்ததாக, குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருவதற்கு அல்லது அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க சேர்க்க வேண்டாம். குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருவதற்கு அல்லது கான்டாக்ட் பண்றதுக்கு கரண்டா நீங்க, அதாவது தற்போது எந்த ஒரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலனா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். கரண்டா நீங்க எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் யூஸ் பண்ணல அல்லது வேறு காரணங்களுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்றீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை சொன்னால் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, தூங்கி எழுந்தவுடன் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்க தூங்கினாலும் தூங்கி எழுந்தவுடன் இந்த வாக்கியத்தை குறைந்தபட்சம் 5 நிமிடங்களாவது சொல்லணும். அதிகபட்சமாக 20 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். ஆனால் 5 மினிட்ஸ் நீங்க சொன்னாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம், வாய் விட்டும் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். தூங்கி எழுந்தவுடன் நீங்க உட்கார்ந்துட்டு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. பெட்ல அல்லது ஃப்ளோர்ல நீங்க படுத்துட்டே கூட சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ் உடனடியாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வாக்கியத்தை உண்மையாக நீங்க நினைச்சு உணர்ந்து நீங்க சொல்லணும். வேற எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் தினமுமே உங்ககிட்ட அன்பாக பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சு இந்த வாக்கியத்தை சொல்லணும். எந்த அளவிற்கு நீங்க ஃபீல் பண்ணி இந்த வாக்கியத்தை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா இது ஆழ்மனதில் பதியும். இன்னும் அதிகமான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுடைய போட்டோவை நீங்க பார்த்துட்டே கூட சொல்லலாம். உங்களுடைய மொபைல் போன்ல அல்லது ஹார்ட் காப்பியா அவர்களுடைய போட்டோவை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோவை பார்த்துட்டே நீங்க சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான உணர்வு நிலையும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டோவை பார்க்கறத விட மனதார அவர்களை நினைச்சிட்டே சொல்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அப்படியும் நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை உண்மைன்னு நம்பி நீங்க சொல்லணும். அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க.
குறைந்தபட்சம் 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு கண்டினியூஸா இதை நீங்க சொல்லிட்டே வாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. முதலில் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை எந்த பெயர் சொல்லி நீங்க கூப்பிடுவீங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல, வீட்ல எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ முதலில் அவங்களுடைய பெயரை நீங்க சொன்னதற்கு பிறகு தினமும் உங்களிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன். உரிமையோட நீங்க பேசுறவங்களா இருந்தீங்கன்னா தினமும் உன்னிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன் அப்படி கூட நீங்க சொல்லலாம். அடுத்த வாக்கியம், என்னிடம் நீங்கள் பேசும்போது அற்புதமாக உணர்கிறீர்கள். அவ்வளவுதாங்க. இந்த 2 வாக்கியத்தையும் சேர்த்து நீங்க சொல்லணும். நீங்கள்னு இருக்கும் இடத்துல நீன்னு கூட சொல்லிக்கலாம். அது உங்களுடைய உரிமையை பொறுத்து இருக்கு. ஒரு உதாரணத்துடன் இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா, ராஜா, தினமும் உங்களிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன். என்னிடம் நீங்கள் பேசும்போது அற்புதமாக உணர்கிறீர்கள். அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா, ராணி, தினமும் உங்களிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன். என்னிடம் நீங்கள் பேசும்போது அற்புதமாக உணர்கிறீர்கள். அவ்வளவுதாங்க. இது ரொம்பவுமே பாசிட்டிவான சிம்பிளான சென்டென்ஸ். உரிமையுடன் அந்த குறிப்பிட்ட நபர் கூட நீங்க பேசுறவங்களாக இருந்தால் உங்களிடம், நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக உன்னிடம், நீ அப்படின்னு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே உதாரணத்துடன் அந்த வாக்கியத்தை சொல்றேன் பாருங்க. ராஜா, தினமும் உன்னிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன். என்னிடம் நீ பேசும்போது அற்புதமாக உணர்கிறாய். ராணி, தினமும் உன்னிடமிருந்து அன்பான அழைப்பை பெறுகிறேன். என்னிடம் நீ பேசும்போது அற்புதமாக உணர்கிறாய். சோ இப்படி நீங்க தாராளமாக சொல்லலாம். கண்களை மூடிட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது கண்களை திறந்து வச்சுட்டும் நீங்க சொல்லலாம். எப்படி நீங்க சொன்னாலும் சரி, உணர்வு பூர்வமாக சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, காலையில நேரத்துல இந்த அஃபர்மேஷனை சொல்ல முடியாதவங்க மட்டும் நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. தூங்கி எழுந்தவுடன் சொன்னால் உடனடியாக பலன்கள் கிடைக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க மட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் யாருக்காக இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இது தெரியவே கூடாது. அவங்க உங்ககிட்ட அன்பாக பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்படி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன்னு எப்பவுமே நீங்க சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக 30 டேஸ் வரைக்கும் தான் இதை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 30 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகும் கூட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்வது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா நீங்க தாராளமா சொல்லிட்டே வரலாம். இல்ல அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க எதிர்பார்ப்பதை போல நடந்துக்கிறாரு, இந்த வாக்கியத்தை சொல்வது போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறுத்திடுங்க. ஆனால் முதல் 30 நாளைக்கு நீங்க எதுவும் பிரேக் எடுக்காதீங்க. அதே நேரத்தில் அந்த நபர் நீங்க விரும்புவதை போல பேசினாலும் கூட 30 டேஸ்க்கு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிட்டே வரணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.